7 days 7 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸில் இன்றைக்கி டே 7. இன்றைக்கி பன்னீர் கிரேவியும் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை 1, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்து சின்னசாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வணங்கினதும் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் வணக்க விட்டுடலாம். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மிளகு, சோம்பு, சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். அடுத்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பன்னீர் நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணி அது ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டோன்னா பன்னீர் கிரேவி ரெடி. இறக்க முன்னே கொத்தமல்லி ஆட் பண்ணோன்னா பன்னீர் கிரேவி ரெடி. தோசைக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். ரொட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பார்க்குறவங்க பேஜ் ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய்.